சவுதி அரேபியாவில் உள்நாட்டு விமான சேவை கட்டணங்களை குறைப்பதற்கும் கட்டணங்கள் மற்றும் நேர அட்டவணைகளில் உரிய தளர்வுகளை வழங்குவதற்கும் ஒரு தேசிய திட்டத்தை தயாரிக்குமாறு ஷூரா கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. ஷூரா கவுன்சிலின் 34வது அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் சவுதி ஏர்லைன்ஸிடம் இந்த புதிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பயண தேதிகள் நெருங்கும் போது விமான டிக்கெட் கட்டணங்கள் தாறுமாறாக உயர்வதை தவிர்க்க அதிகபட்ச கட்டண வரம்பு ஒன்றை நிர்ணயிக்க வேண்டும் என கவுன்சில் கேட்டுக்கொண்டுள்ளது. டிக்கெட் முன்பதிவு செய்த பிறகு மொபைல் செயலி மூலமாகவே பயணிகள் தங்கள் பெயரில் மாற்றம் செய்வதற்கான வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். அதே நேரத்தில் டிக்கெட் இடைத்தரகர்களின் மோசமான செயல்பாடுகளை தவிர்க்க இந்த வசதி கடுமையான கட்டுப்பாடுகளுடன் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிமையாகவும் சிக்கனமாகவும் மாற்றும் நோக்கில் ஹோட்டல் தங்குமிடம் மற்றும் விமான டிக்கெட் ஆகியவை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த ஸ்மார்ட் பேக்கேஜ்களை உருவாக்க வேண்டும் என்றும் ஷூரா கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. விமான பயணிகளின் சிரமங்களை குறைத்து அவர்களுக்கு கூடுதல் சௌகரியங்களை ஏற்படுத்தி தரும் இந்த நடவடிக்கைகள் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.